சோ அடுத்தது வந்துட்டு ஆல்ரெடி நான் சொல்லிக்கிறேன். நான் வியாபாரத்தின் இந்த கணக்கீடு வந்துட்டு வியாபாரத்தின் ஒரு மொழின்னு சொல்லி போட்டு வியாபாரத்துல மொழி வந்துட்டு கணக்கீடு. கணக்கீடின் ஊடாக இலகுவாக எல்லா எல்லா தகவல்களையும் பெற்றுக்கொள்ள முடியும். கணக்கீடு மூலமாக அழகா விளங்கும் வந்துட்டு வெளிப்படையா விளங்கும் எல்லா தகவல்களும் வந்துட்டு சொத்து, பொறுப்பு, உரிமையாண்மை, வருமானம், செலவு, இலாபம், நட்டம் எல்லாத்தையும் விளங்கிக் கொள்ள முடியும். அதனால கணக்கீடு வந்துட்டு ஒரு வியாபாரத்துல மொழி விளங்கிக் கொள்ளக்கூடியதா இருக்கும்னா அது ஒரு மொழி வந்துட்டு. சோ அதே மாதிரி இது வந்து அதைத்தான் சொல்லப்படுது இந்த இடத்துலயும் வந்துட்டு தொடர்பாடல் சாதனமாக கணக்கீடு இருக்கு. கணக்கீடு வந்துட்டு ஒரு தொடர்பாடல் சாதனம். ஒரு மொழி லாங்குவேஜ் வந்துட்டு ஒரு தொடர்பாடல் சாதனம் தானே. ஒரு மொழின்னு ஒரு அத லாங்குவேஜ்னு சொல்றோம். நம்ம அந்த லாங்குவேஜ கொண்டு செல்றதுக்கு பயன்படுத்துற ஒரு தொடர்பாடல் சாதனம் தேவைதானே வந்துட்டு. அந்த தொடர்பாடல் சாதனம் வந்துட்டு கணக்கீடு ஒரு தொடர்பாடல் சாதனம். ஒரு மொழியாக சொல்லப்படுது. அந்த மொழியை கொண்டு செல்றதுக்கு தொடர்பாடல் சாதனம் தேவை. தொடர்பாடல் சாதனம் அந்த மொழி 2க்குமே யூஸ் பண்றது கணக்கீடு. கணக்கீடின் ஊடாக அக்கவுண்டிங் ஊடாக சாதனம். சோ இப்ப வந்துட்டு நம்ம அந்த நிதிக்கூற்று ப்ரிப்பேர் பண்ணும் முதல் அதுல உள்ள முக்கியமான அம்சங்கள் என்னன்னு பார்ப்போம். கூறுகள் என்னென்ன முக்கியமான அம்சங்கள் அல்லது கூறுகள் இருக்கு ஒரு நிதிக்கூற்று எடுத்துக்கொண்டோம்னா. நிதிக்கூற்றுகள்னு சொல்ற ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன். ஒன்று வந்துட்டு வருமான கூற்று, வருமான கூற்றுன்னு சொல்றது இலாபநற்ற கூற்று. இங்கிலீஷ்ல ஸ்டேட்மெண்ட் ஆஃப் ப்ராஃபிட் ஆர் லாஸ்ன்னு சொல்லுவோம். இலாபம் அல்லது நட்ட கூற்று. சரியா? 2வது வந்துட்டு நிதி நிலைமை கூற்று. நிதி நிலைமை கூற்றுன்னு சொல்றது ஸ்டேட்மெண்ட் ஆஃப் ஃபைனான்சியல் பொசிஷன்ஸ். 3வது வந்துட்டு உரிமை மாற்ற கூற்று. அடுத்தது வந்துட்டு காசு பாய்ச்ச கூற்று. இது தவிர கடைசியா வந்துட்டு குறிப்புகள் நோட் வந்துட்டு போடுவோம். தேவை சில ஈஸியா விளங்கிக் கொள்றது சில நோட் வந்துட்டு எழுதுவோம். அந்த நோட் வந்துட்டு 5வதாக இருக்கும். மிக முக்கியமானது முதல் 4 வந்துட்டு இந்த நிதி கூற்றுகளில் உள்ள முக்கியமான கூறுகள் அம்சங்கள் என்னன்னு பார்த்தோம்னா 5 இருக்குது. ஒன்று சொத்து இருக்குது, பொறுப்பு இருக்கு, வருமானம் இருக்கு, செலவு இருக்கு, உரிமையாண்மை இருக்கு. சோ இதுல வந்துட்டு முக்கியமான இந்த கூற்றுக்களை வந்துட்டு இந்த இத வந்துட்டு எப்படி சொல்லலாம்ன்ற சொத்துக்கள், பொறுப்புகள், அடுத்து உரிமையாண்மை இந்த 3ஐயும் வந்துட்டு நிதி நிலைமை கூற்றுல நிதி நிலைமை கூற்றுல இருக்கு. இந்த 3 விடயங்கள் நிதி நிலைமை கூற்றுல இருக்கு. ஸ்டேட்மெண்ட் ஆஃப் ஃபைனான்சியல் பொசிஷன்ஸ் நிதி நிலைமை கூற்றுன்னா நிதி நிலைமையா இருந்து கொள்ளணும். என்ன நிலைமையில இருக்கு, என்ன சொத்து இருக்கு, எவ்வளவு சொத்து இருக்கு, எவ்வளவு பொறுப்பு இருக்கு, எவ்வளவு உரிமையாண்மைன்னு சொல்றது உரிமையாளருக்கு எவ்வளவு கொடுக்கணும். உரிமையாளர் யாரு வந்துட்டு சொல்றது இந்த இன்வெஸ்ட் பண்ணினவர் இருக்காரு அது வங்கியில இருந்து கடன் பெற்றிருந்தவன்டா அதை கொடுக்கணும். அப்ப கொடுக்க வேண்டியது எல்லாமே வந்துட்டு கடன் எடுத்தவன்டா கொடுக்கணும். அப்ப அது வந்துட்டு பொறுப்புகள்ல வரும். இது வருமானம் சொல்றது அந்த குறிப்பிட்ட ஆண்டில் உழைக்கப்பட்ட எவ்வளவு உழைச்சிருக்கோமோ அது வருமானம். செலவு வந்துட்டு எவ்வளவு நம்ம செலவு செய்திருக்கோமோ அது வந்துட்டு செலவு. சரியா? உரிமையாண்மைன்னு சொல்றது அந்த உரிமையாளருக்கு சென்றடைய வேண்டிய டோட்டல் அமௌண்ட் வந்துட்டு உரிமையாண்மைன்னு சொல்லுவோம். சோ இவ்வளவு உள்ளடக்கியதான் நிதி கூற்றுற முக்கியமான கூறுகள் வந்துட்டு. அடுத்தது வந்துட்டு பார்த்தோம்னா நிதி கூற்றுக்களின் நோக்கம். ஆல்ரெடி நிதி கணக்கீடை பத்தி பார்த்துட்டு இருந்தானே நிதி கணக்கீடுனா என்ன நிதி கூற்றுகள் தான் நிதி கணக்கீடுன்னு சொல்றது நிதி கூற்றுகளை தயாரிப்பது. அந்த நிதி கூற்றோட நோக்கம் என்ன? எல்லா தகவல்களையும் சிறந்த முறையில நிதி கூற்றுகளை ப்ரிப்பேர் பண்ணி எல்லா தகவலையும் சேகரித்து நிதி கூற்று சரியா ப்ரிப்பேர் பண்ணி அதை ஒழுங்காக பகுப்பாய்வு செய்து வியாக்கியானம் செய்து அக்கறை உடையவர்களுக்கு தேவையான தகவல்களை வழங்குறது தான் நிதி
நிதி கூற்றுட பண்புகள் என்னமா குவாலிட்டேட்டிவ் தரப்பண்பு என்ன எப்படி இருக்கணும் அந்த நிதி கூற்று வந்துட்டு எந்த அளவுல இருக்கணும் சிறந்ததா இருக்கணும் என்று பார்த்தோம்னா முதலாவது எப்படி பண்பு இருக்கணும்னா விளங்கிக் கொள்ளக்கூடிய தன்மை இருக்கணுமா நிதி கூற்று வந்துட்டு இலகுவா விளங்கிக் கொள்ளக்கூடியது நிறுவனத்துடைய உள்ளவர்களுக்கும் நிறுவனத்துடைய வெளியில உள்ள நபர்களும் இலகுவா விளங்கிக் கொள்ளக்கூடிய மாதிரி தயாரிக்கணும் எல்லாரும் இலகுவா விளங்கிக் கொள்ளணும் கான்ஃபிளிக்டா இருந்துடக்கூடாது எல்லா காம்ப்ளிகேட்டடாவும் இருந்துடக்கூடாது அது இலகுவா விளங்கிக் கொள்ளணும் என்ன சொல்லப்படுது என்ன விடயம் சொல்லப்படுது எவ்வளவு சொத்து பொறுப்பு எல்லாமே இலகுவா விளங்கி கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கு அதனாலதான் ஸ்டாண்டர்டை யூஸ் பண்ணினோம்னா இலகுவா விளங்கிக் கொள்ளலாம் அதனாலதான் வந்துட்டு அக்கவுண்டிங் தியரி வந்துட்டு சொல்லுதோ கான்செப்ட் யூஸ் பண்ணணும் கான்செப்டை யூஸ் பண்ணினோம்னா அதே மாதிரி ஸ்டாண்டர்ட் தியரியின் ஊடாக ஸ்டாண்டர்ட் வந்துட்டு கிரியேட் பண்ணப்படுது தானே அந்த ஸ்டாண்டர்ட் யூஸ் பண்ணும் பொழுது ஒரு ஸ்டாண்டர்ட் ஆயிருக்கும் எல்லாம் யூனிஃபார்ம் ஆயிருக்கும் எல்லா நிறுவனம் இலகுவா விளங்கிக் கொள்ளக்கூடியதாக இருக்கும் வந்துட்டு சோ முதலாவது பண்பு வந்துட்டு அக்கறை உடைய நபர்கள் எல்லாரும் இலகுவா விளங்கிக் கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கணும் அதை ரீட் பண்ணி கொள்ளுங்க இதுல சொல்லப்பட்டிருக்குது நான் பிரீஃபா சொல்லிட்டு போறேன் எல்லாத்துக்குமான தகவல் எல்லாத்துக்குமான உங்களுக்கு ஈஸியா விளங்கிக் கொள்றதுக்கு அதுல நோட்ஸ் எல்லாம் உள்ளடக்கப்பட்டிருக்குது அதை ஜஸ்ட் நீங்க ரீட் பண்ணி விளங்கிக் கொள்ளுங்க சோ ரெண்டாவது வந்துட்டு ரிலவன்ஸ் தொடர்புடைமை அல்லது பொருத்தமான தன்மை ரிலவன்ஸ் ஓகே தொடர்புடைமைன்னு சொல்றது வந்துட்டு நிதி கூற்று வழங்குற தகவல் வந்துட்டு கடந்த கால நிகழ்கால எதிர்கால மதிப்பீடுகளுக்கு உதவக்கூடியதா இருக்கணும் இறந்த காலம் நிகழ்காலம் எதிர்கால மதிப்பீடுகளுக்கு உதவக்கூடியதாக நிதி கூற்றுட தகவல்கள் இருக்க வேண்டும் அதுதான் தொடர்புடைமை தொடர்பானதா இருக்கணும் பொருத்தமானதா இருக்கணும் அதுல வழங்கப்படுற நிதி கூற்றுல காணப்படுற தகவல் வந்துட்டு சிறந்த தீர்மானம் எடுக்கிறதுக்கு யூஸ் ஆயிருக்கணும் கடந்த கால தொடர்பாகவோ இல்லாட்டி நிகழ்காலம் தொடர்பாகவோ அப்படி எதிர்காலம் தொடர்பாகவோ தீர்மானம் எடுப்பதற்கு நிதி கூற்றுல வழங்கப்பட்ட தகவல்கள் இருக்க வேண்டும் அவ்வாறு இருக்குமெண்டா அந்த நிதி கூற்று வந்துட்டு எவ்வாறு இருக்கும் ரிலவன்ட் பொருத்தமான தன்மையா இருக்கு முதல்ல ஒன்று இலகுவா விளங்கக்கூடியதாக இருக்கணும் ரெண்டாவது அதுல நிதி கூற்றுல வழங்கப்படுற தகவல் வந்துட்டு தீர்மானம் எடுப்பதற்கு இறந்த காலம் இறந்த கால நிகழ்காலம் எதிர்கால தீர்மானம் எடுப்பதற்கு உதவியாக இருக்க வேண்டும் தொடர்பானதா இருக்க தீர்மானம் எடுக்க பொருத்தமானதா அல்லது தொடர்பானதா இருக்கணும் இரண்டாவது சரியா மூணாவது வந்துட்டு பொருண்மை மெட்டீரியலிட்டி என்று சொல்றது பொருண்மை என்று சொல்றது ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொல்றேன் தீர்மானம் எடுக்கும் பொழுது பிழையான ஒரு தகவல் பிழையாகிட்டு ஒரு நிதி கூற்றுல ஒரு தகவல் பிழையாயிட்டு அந்த ஒரு குறிப்பிட்ட நபர் எடுக்கிற தீர்மானம் பிழையா போய்த்திரும் அப்ப அப்படின்னு சொல்லக்குள்ள அந்த பிழையாக சொல்லப்பட்ட தகவல் இருக்குதானே அந்த தகவல் எவ்வளவு முக்கியம் என்று சொல்லப்படுது முக்கியம் அதை சொல்றது பொருண்மை நிறுவனத்துல அந்த நிதி கூற்று உள்ள தகவல் வந்துட்டு சிறந்த தீர்மானம் எடுக்கிறதுக்கு தீர்மானம் எடுக்கிறதுல புல ஏற்படக்கூடியதாக ஆகிரும் புலையான தகவல் வழங்கினா அப்ப அந்த புலையான தகவல் மூலம் என்ன நடக்குது புலையான தீர்மானம் தானே வருது அதனால அந்த தகவல் வந்துட்டு எவ்வளவு முக்கியம் பொருண்மை என்று சொல்லப்படுது அந்த தகவல் வந்துட்டு மிக முக்கியமானது தீர்மானம் எடுப்பது அதனால நிறுவனத்துல நிதி கூற்றுகள் வந்துட்டு சரியான தகவல்களை வழங்கணும் சரியான தீர்மானத்தை எடுப்பதற்கு சரி இது வந்துட்டு புலையான தகவல் புலையான தீர்மானத்தை எடுக்கிறதுக்கு வழிவகுக்கும் சோ அதனால தகவல் சரியா இருந்தாத்தான் சரியான தீர்மானத்தை எடுக்க முடியும் சோ இது பொருண்மை மெட்டீரியலிட்டின்னு சொல்லுவோம் சோ அடுத்தது வந்துட்டு நம்பகத்தன்மை நம்பகமாயிடு வழங்கப்படுற தகவல் வந்துட்டு எந்த ஒரு பிழையும் வழுக்கல் எந்த ஒரு பிழையும் எந்த ஒரு இது இந்த காம்ப்ளிகேட்டடாகவும் இருக்கக்கூடாது நம்பகத்தன்மையா இருக்கணும் அந்த தகவல் வந்துட்டு சரியான எவிடென்ட வச்சு வழங்கப்பட்டிருக்கணும் நம்பகத்தன்மையா இருக்கணும் வந்துட்டு சோ அது தொடர்பான தகவல் இதுல இருக்குது படிச்சு கொள்ளுங்க அடுத்தது வந்துட்டு
விசுவாசமுள்ள பிரதிநிதித்துவம், நம்பகரமான பிரதிநிதித்துவம். இதுல வந்துட்டு பாத்தீங்கன்னா நீதிக்கூற்றில் காணப்படும் சொத்து, பொறுப்பு, உரிமை போன்ற நம்பிக்கையான முறையில் வெளிப்படுத்தல் வேண்டும். சரியான முறையில் வெளிப்படுத்தணும். ஏனென்றா முழுமையானதாக இருக்கணும், எந்த ஒரு பிழையும் இல்லாம இருக்கணும், நம்பகமானதாக இருக்கணும். இவ்வளவு உள்ளடக்கியதுதான் விசுவாசமுள்ள பிரதிநிதித்துவம். சரியான முறையில வெளிப்படுத்தப்பட்டிருக்கணும். சில இதுல நீங்க ரீட் பண்ண உங்களுக்கு விளங்கும் வந்துட்டு சிலதுகள் வந்துட்டு ஜஸ்ட் நம்மளுக்கு டவுட் ஆயிருக்கும் கணிப்புறதுக்கு. அப்படியான விடயங்களை வந்துட்டு அதுல இருந்து ஒமிட் பண்றது நல்ல வந்துட்டு நன்மதிப்பு. ஃபார் அன் எக்ஸாம்பிள், நன்மதிப்பு வந்துட்டு கல்குலேட் பண்றது சில கடினமாக இருக்கும். சரியாக அக்யூரேட்டா கல்குலேட் பண்ணாது, அந்த அதுக்கான இன்ஃபர்மேஷன் இருக்காது. நம்மளோட நாலேஜை வச்சுதான் அங்க வந்துட்டு கல்குலேட் பண்ணப்படுது, கடினமாக அமையும். அப்படியான விடயங்களை அதுல இருந்து நம்ம அவாய்ட் பண்றது நல்லது. சோ இதுல விசுவாசமுள்ள பிரதிநிதித்துவம்னு சொல்றது இங்க 3 கேரக்டர் இருக்கு. ஒன்று பூரணத்துவம், பூரணமான தகவல் இருக்கணும், கம்ப்ளீட்னஸ், பூரணமான தகவல் இருக்கணும். 2வது பிழைகள் எதுவும் இல்லாம இருக்கணும். 3வது வந்துட்டு நம்பகமானதாக இருக்கணும், தகவல் நம்பகமானதா இருக்கு. உலகத்தையும் உள்ளடக்கியதுதான் விசுவாசமுள்ள பிரதிநிதித்துவம். சோ அடுத்தது வந்துட்டு தோற்றத்திலும் பார்க்க கருத்து முக்கியம். அதுல தோற்றத்தை விட அதுல கருத்து அது ஒரு முக்கியமான தகவலா இருக்கும். சோ அதை வந்துட்டு உள்ளடக்கப்பட்டிருக்கணும். அதோட நீங்க இதை நீங்க ரீட் பண்ணினீங்கன்னா விளங்கும் வந்துட்டு பார்த்துக்கொள்ளுங்க. சோ அடுத்தது நடுநிலையாக இருக்கணும். நடுநிலை, நியூட்ரலிட்டி, யாருக்கும் பக்கச்சார்பா இல்லாமலுக்கு நடுநிலையாக இருக்கணும், சரியான தகவலை வழங்கணும். அதே மாதிரி அடுத்தது விவேகம், முன்னெச்சரிக்கை அல்லது பாதுகாப்பு. இது என்னண்டா சொத்தை கூட்டி காட்டவோ அல்ல குறைத்து காட்டவோ அல்லது பொறுப்புகளை குறைத்து காட்டவோ கூட்டி காட்டவோ கூடாது. சரியான தகவல்கள், சரியான இதுகளை வந்துட்டு அதுல பதியும். சொத்தை கூட்டி காட்டுறதோ, சொத்தையோ வருமானத்தை கூட்டி காட்டுறதோ, பொறுப்பை வந்துட்டு பொறுப்பைய செலவைய குறைத்து காட்டுறதோ கூடாது. சரியான தகவல்களை நீதி கூற்றுல வழங்குறது தான் பாதுகாப்பு, விவேகம் அல்லது முன்னெச்சரிக்கை. சரி, அடுத்து அதே மாதிரி முழுமையான தன்மை, ஒப்பிடக்கூடிய தன்மை. கடைசி வந்துட்டு ஒப்பிடக்கூடிய தன்மை, இலகுவா ஒப்பிடக்கூடியதா இருக்கணும். ஒரு நிறுவனத்தோட இன்னொரு நிறுவனத்தை ஒப்பிடக்கூடியதா இருக்கணும். நிதி கூட்டுற இன்னொரு முக்கியமான பண்பு என்ன வந்துட்டு ஒப்பிடக்கூடிய தன்மை. ஒரு குறிப்பிட்ட ஆண்டோட அடுத்த ஆண்டை ஒரு குறிப்பிட்ட நிறுவனத்துல ஒரு ஆண்டோட அடுத்த ஆண்டை ஒப்பிடுறது, அல்லது ஒரு நிறுவனத்தை இன்னொரு நிறுவனத்தோட ஒப்பிடுறது. ஒப்பிடக்கூடியதாக இருக்கிறது தான் இருக்கிறது ஒரு பண்பு வந்துட்டு இலகுவா ஒப்பிடக்கூடியதாக இருக்கணும். ஒரு ஸ்டாண்டர்ட்ல ப்ரிப்பேர் பண்ணுவோம், பைனான்ஸ் ஸ்டேட்மெண்ட் இந்த ஸ்டாண்டர்ட்ல இருக்கணும். LKS 1 யூஸ் பண்ணி செய்வோம்டா, அது வந்துட்டு இலகுவான ஒரே ஃபார்மட்ல இருக்க போது. அப்ப இலகுவா ஒப்பிட முடியும், இலகுவாக கம்பேர் பண்ண முடியும். சோ இது வந்துட்டு அடுத்த குவாலிட்டேட்டிவ் கேரக்டரிஸ்டிக் ஆஃப் ஃபைனான்சியல் ஸ்டேட்மெண்ட். சோ இவ்வளவும் வந்துட்டு அதோட பண்பு. இது எல்லாமே நிதி கூற்றுல இருக்கணும். சரியான தகவல் இருக்கணும், பிழையான தகவல் இருக்கக்கூடாது, முழுமையானதாக இருக்கணும், நடுநிலையாக இருக்கணும், ஒப்பிடக்கூடியதாக இருக்கணும், இலவ விளங்கக்கூடியதாக இருக்கணும், இலகுவா விளங்கக்கூடியதாக இருக்கணும். இவ்வாறு நிறைய பண்புகள் இருக்கின்றன. பொறுமையாக இருக்கணும், ஏதாவது புலவிட்டா புலியான தீர்மானத்துக்கு வழிவகுக்கும் என்று பொறுமையாக இருக்கணும். அதே மாதிரி தீர்மானம் எடுப்பதற்கு பொருத்தமானதாக இருக்கணும். இது இவ்வளவு உள்ளடக்கியதாக நிதி நிலைமை கூற்று காணப்பட வேண்டும். 1 minute.
ஓகே, ஸோ இதெல்லாம் சேர்த்ததுதான் தியரி, அக்கவுண்டிங் தியரி வந்துட்டு தியரியை வச்சு அது பிறகு ஸ்டாண்டர்ட் உருவாக்கப்பட்டு அதில் மூலமாகத்தான் ஒரு ஸ்டாண்டர்டான ஃபார்மேட்டை ப்ரிப்பேர் பண்றதுக்கு பயன்படுத்துகிற ஸ்டாண்டர்ட்ஸ் வந்துட்டு. ஸோ அதனூடாக ஃபைனான்சியல் ஸ்டேட்மெண்ட் எல்லாத்தையும் ப்ரிப்பேர் பண்ணி கொள்ள முடியும். ஸோ அதுதான் இதோட அவுட்கம் வந்துட்டு. ஸோ இந்த சாப்டர் 2ல வந்துட்டு ஃபைனலா பார்க்க போறது நிதி கூற்றுக்களை மதிப்பீடு செய்ய தெரியும். எப்படி வந்துட்டு இந்த இவாலுவேட் பண்றது, எவ்வாறு வந்துட்டு கணிப்புற மிஷ பண்றது, நிதி கூற்றுல உள்ள கூறுகள் இருக்கித்தான, சொத்து, பொறுப்பு, உரிமையாண்மை, வருமானம், செலவு, உலகத்தை எப்படி மதிப்பீடு செய்யறது, எப்படி வந்துட்டு மிஷ பண்றது, எப்படி கல்குலேட் பண்றது தெரியும். இந்த கல்குலேட் பண்றதுக்கு 4 வகையான முறை வந்துட்டு பயன்படுத்தப்படுது. 4 வகையான முறை. முக்கியமான முறை வந்துட்டு வரலாற்று கிரைய மதிப்பீட்டு முறை, ஹிஸ்டாரிக்கல் காஸ்ட் மெத்தட் வந்துட்டு நார்மலாக நிதி கூற்றுகளை ப்ரிப்பேர் பண்றது யூஸ் பண்றது. ஆனா வந்துட்டு இதோட சேர்த்து மத்த மெத்தட்ஸும் வந்துட்டு மத்த கல்குலேஷனும் வந்துட்டு யூஸ் பண்ணப்படுது. அதோட சேர்த்து மற்றதும் யூஸ் பண்ணப்படுது. ஆனா மிக முக்கியமா யூஸ் பண்றது வரலாற்றுக்கிறைய மதிப்பீட்டு முறை. சரியா? நிதி கூற்றுல உள்ள கூறுகள்ல கல்குலேட் பண்றது, மிஷர் பண்றதுக்கு நிறைய வே இருக்குது கல்குலேட் பண்றதுக்கு. அதுல வரலாற்றுக்கிறைய மதிப்பீட்டு முறை, நியாய பெறுமதி முறை, தற்போதைய பெறுமதி முறை, நிகழ்கால கிரைய பெறுமதி, இப்படியான 4 வகையான மெத்தட்ஸ் வந்துட்டு இருக்குது. இதுல வந்துட்டு வரலாற்று கிரைய மதிப்பீட்டு முறை தான் மிக முக்கியமான மெஷர்மெண்ட் மெத்தட். அதோட சேர்ந்து மற்ற மெத்தட் வந்துட்டு யூஸ் பண்ணப்படுது. இப்ப நம்ம 1 by 1 பார்ப்போம். வந்துட்டு வரலாற்று கிரைய மதிப்பீட்டு முறை, ஹிஸ்டாரிக்கல் காஸ்ட் மெஷர்மெண்ட்ஸ். ஓகே, இதுல என்னன்னா சொத்தொண்ட கொள்வனவு செய்யும் பொழுது செலுத்தப்பட்ட காசு எவ்வளவு, நம்ம ஒரு சொத்தை கொள்வனவு செய்யறோம்டா அந்த சொத்தை கொள்வனவு செய்யக்குள்ள நம்ம காசு கொடுத்து தானே இருப்போம். காசு கொடுத்திருப்போம். அந்த காசு கொடுத்த காசின் பெருமதியில பதிவு செய்யறது. அது ஒரு நடவடிக்கை நடக்கும் பொழுது அது பெருமதி. ஒரு குறிப்பிட்ட நடவடிக்கை நடக்கும்போது, ஒரு சொத்தை கொள்வனவு செய்யும் பொழுது அந்த டேட்ல அந்த சொத்துல பெருமதி எவ்வளவு செலுத்தப்பட்டதோ, அந்த குறிப்பிட்ட டேட்ல எவ்வளவு செலுத்தப்படணுமோ அந்த பெருமதியில சொத்தை வந்துட்டு சொத்து கணக்கை வந்துட்டு உருவாக்குவோம்டா அது வந்துட்டு வரலாற்று கிரைய மதிப்பீடு. வரலாற்று கிரையம்டா அந்த ஒரு குறிப்பிட்ட செயற்பாடு நடக்கும் பொழுது உள்ள பெருமதி. அதே மாதிரி பொறுப்பொன்று ஏற்படும் பொழுது பொறுப்பை தீர்க்கிறதுக்கு செலுத்த வேண்டிய காசு, அந்த பொறுப்பை நம்ம பொறுப்பொன்று கடன் ஒன்று வாங்கிட்டோம்டா, பொறுப்புடையதை பார்த்தோம்டா, ஒரு கடனை நம்ம வாங்கிட்டோம்டா அந்த கடன் எவ்வளவு பெற்றோமோ அல்லது எவ்வளவு கொடுக்கணுமோ, அந்த டேட்ல எவ்வளவு கொடுக்கணும், அல்லது சில சந்தர்ப்பத்தில் எவ்வளவு கொடுக்க எதிர்பார்க்கிறோம், அந்த குறிப்பிட்ட டேட்ல எவ்வளவு கொடுக்க எதிர்பார்க்கிறோமோ அந்த எமௌண்ட் தான் வரலாற்று கிரையம். ஒரு கடனை வாங்கினோம்னா அந்த கடனை வாங்கின அந்த தேதியில வந்துட்டு உள்ள பெருமதி, அல்லது அந்த தேதியில நம்ம எவ்வளவு கொடுக்கணுமோ அந்த பெருமதி, அல்லது சில சந்தர்ப்பத்தில் எதிர்பார்க்கிறது நமக்கு அந்த பொறுப்பை கொடுத்து தீர்க்கிறதுக்கு எவ்வளவு கொடுக்க எதிர்பார்க்கிறோமோ அந்த பெருமதியில பதிவு செய்வோம்டா அது வரலாற்று கிரைய மதிப்பீட்டு முறை. அந்த குறிப்பிட்ட டேட்ல அந்த ஒரு செயற்பாடு நடக்கும் பொழுது அந்த டேட்ல உள்ள பெருமதி, சொத்தை கொள்வனவு செய்தோம்னா அந்த டேட்ல எவ்வளவு நம்ம கொடுக்கிறோம், அந்த டேட்ல எவ்வளவு கொடுக்கணும் அந்த பெருமதியில வந்துட்டு பதிவு செய்வோம்டா அது வரலாற்று கிரைய மதிப்பீட்டு முறை. ஹிஸ்டாரிக்கல் நடக்கிற நேரத்துல அதுல பெருமதி. சரியா? அதுதான் நார்மலா நம்ம யூஸ் பண்றது. நம்ம சொத்து கொள்வனவோ விற்பனையோ என்னண்டாலும் அந்த குறிப்பிட்ட டேட்ல நடக்கிறத நம்ம போடுவோம் வந்துட்டு. அது வரலாற்று கிரைய மதிப்பீட்டு முறை. சோ 2வது வந்துட்டு ஃபேர் வேல்யூ மெத்தட். ஓகே,
நடப்பு பெறுமதி மதிப்பீட்டு முறை அல்லது அதை எப்படி சொல்லுவோம்னா சீர் மதிப்பீட்டு பெறுமதி அல்லது நியாய பெறுமதி முறை. சந்தையில உள்ள சந்தையில உள்ள அந்த குறிப்பிட்ட திகதியில சந்தையில உள்ள பெறுமதியில வந்துட்டு பதிவு செய்வோம்டா அது வந்துட்டு நடப்பு பெறுமதி. நடப்பு மார்க்கெட்ல சந்தை பங்கு பற்றுநர்களுக்கிடையே மதிப்பீட்டு திகதியில அந்த குறிப்பிட்ட திகதியில வந்துட்டு அந்த சொத்தோ அல்லது பொறுப்புட பெறுமதி எவ்வளவு சொத்தை விற்பனை செய்தோமோ அந்த பெறுமதியில அல்லது அந்த பறிப்புன்னு சொல்றது இங்க பறிப்புன்னு சொல்றது பொறுப்பத்தான் சொல்லப்படுது. பொறுப்பை கொடுத்து செலுத்துற அந்த திகதியில உள்ள பெறுமதி அந்த பறிப்பை வந்துட்டு மாற்றப்படுவதற்காக செலுத்தக்கூடிய விலை. சோ அதைத்தான் வந்துட்டு ஃபேர் வேல்யூ மெத்தட், நடப்பு பெறுமதி. இப்ப கரண்ட் மார்க்கெட்ல வந்துட்டு அது குறிப்பிட்ட ஒரு செயற்பாடை செய்யும் பொழுது அந்த குறிப்பிட்ட டேட்ல என்ன இருக்குதோ அதை வந்துட்டு நடப்பு பெறுமதி ஃபேர் வேல்யூன்னு சொல்லுவோம். சோ ஃபார் அன் எக்ஸாம்பிள், இதுக்கான எக்ஸாம்பிள் சொல்றேன். ஒரு பொருளை நம்ம விற்பனை செய்தோம்னா அந்த விற்பனை செய்யற அந்த விற்பனை செய்யக்குள்ள உள்ள அந்த பெறுமதி இருக்குதானே, விற்பனை செய்வதால பெறக்கூடிய அந்த பெறுமதியில நம்ம பதிவு செய்யறது. இல்லாட்டி நம்ம வந்துட்டு ஒரு சொத்து இருக்கு நம்மகிட்ட வந்துட்டு ஒரு சொத்து 1 மில்லியன் பெறுமதியான சொத்து இருக்குது. இப்ப அதுல பெறுமதி வந்துட்டு 2 மில்லியனா மாறிட்டு, சொத்தை விற்கல பட் 1 மில்லியனுக்கு வாங்கினதால அது ஹிஸ்டாரிக்கல் பிரைஸ்ல இருக்குது, வரலாற்று கிரயத்துல இருக்கு. நடப்பு பெறுமதி ஃபேர் வேல்யூன்னு சொல்றது இப்ப அதுல பெறுமதி வந்துட்டு 2 மில்லியனா மாறிட்டு, பெறுமதி கூடிட்டு. இப்ப 2 மில்லியன் ஆகிட்டுண்டா இப்ப வந்துட்டு எவ்வளவு இப்ப ரீவேல்யூவேஷன் பண்ணிக்க மீள் மதிப்பீடு செய்யறோம். ஒவ்வொரு சொத்தையும் மீள் மதிப்பீடு செய்யும் பொழுது அதோட பெறுமதி இப்ப வந்துட்டு ஃபேர் வேல்யூ இப்ப கரண்ட் வேல்யூ இப்ப சந்தையில உள்ள பெறுமதி வந்துட்டு 2 மில்லியன். சோ இப்ப வந்துட்டு நம்ம என்ன செய்யணும், அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணணும். இப்ப நம்ம அந்த சொத்தை வந்துட்டு 2 மில்லியனா மாத்தணும். சோ இப்ப வந்துட்டு எப்படி பதிவு செய்யறோம், 2 மில்லியன் பதிவு செய்யறோம். அப்ப 1 மில்லியன் இருந்த 2 மில்லியன் மாறிச்சுட்டா 2 மில்லியனுக்கு 1 மில்லியனுக்கு இடையில உள்ளது வந்துட்டு ப்ராஃபிட், ரீவேல்யூவேஷன் ப்ராஃபிட், மீள் மதிப்பீட்டு இலாபம். அது இலாபத்துல காட்டணும். அது உரிமையாளருக்கு சொந்தமானது, உரிமையாண்மையில காட்டணும். உரிமையாண்மைன்னு சொல்றது உரிமை மாற்ற கூற்று இருக்குதானே, அதுல வந்துட்டு காட்டணும் ரீவேல்யூவேஷன்ஸ் ப்ராஃபிட்னு காட்டணும். இதைத்தான் வந்துட்டு ஃபேர் வேல்யூ பேஸ். சந்தையில தற்போது உள்ள பெறுமதியின் அடிப்படையில பதிவு செய்வோம்னா அது நடப்பு பெறுமதி மதிப்பீட்டு முறை. சரியா? அடுத்தது வந்துட்டு தற்போதைய பெறுமதி அல்லது பிரயோக பெறுமதி, வேல்யூ இன் யூஸ். தற்போதைய பெறுமதி, தற்போதைய பெறுமதின்னு சொல்றது என்னண்டா வந்துட்டு எதிர்பார்க்கிறோம் வந்துட்டு ஒரு சொத்தை நம்ம வாங்கினோம்டா எவ்வளவு நம்மளுக்கு காசு கொடுக்கணும், எவ்வளவு வந்துட்டு காசு போகும் என்று சொல்லி போட்டு தற்போதைய பெறுமதிக்கு மாற்றுவோம்டா அது தற்போதைய பெறுமதி. ஃபார் அன் எக்ஸாம்பிள், ஒரு சொத்தை நம்ம வாங்க போறோம். அப்ப இப்ப வந்துட்டு நம்ம காசு கொடுக்கணும் தானே, பிரசண்டா வந்துட்டு நம்ம 1 மில்லியன் கொடுத்து அந்த சொத்தை வாங்குறோம். சரியா? அதுக்கு அந்த லைஃப் டைம் வந்துட்டு அந்த சொத்தோட லைஃப் டைம் வந்துட்டு ஒரு 5 இயர்ஸ்ன்னு வைங்க. ஆனா 5 இயர்ஸ் வந்து ஃபியூச்சர் தானே, இன்னும் வரல. கரண்டா வந்துட்டு கரண்டா வாங்க போறோம். கரண்ட் வேல்யூ வந்துட்டு 1 மில்லியன். அப்ப நம்ம எவ்வளவு கொடுக்கணும், 1 மில்லியன் கொடுத்துதான் அந்த சொத்தை வாங்கணும். இப்ப வந்துட்டு நம்ம திங்க் பண்றோம், நம்ம இப்ப இன்னும் வாங்கல, நம்ம எஸ்டிமேட் பண்றோம் வந்துட்டு என்னன்னா இதுல லைஃப் டைம் 5 இயர்ஸ். அப்போ ஒவ்வொரு வருடமும் இவ்வளவு நம்மளுக்கு இலாபம் இல்லாட்டி இவ்வளவு நம்மளுக்கு இன்கம் வரும், இவ்வளவு வந்துட்டு இவ்வளவு காசு வந்துட்டு நம்மளுக்கு வரும். கேஸ் இன்ஃப்ளோ வந்துட்டு ஒவ்வொரு வருஷமும் இவ்வளவு வரும் இப்ப நம்ம வந்துட்டு ஃபோர்காஸ்ட் பண்றோம், எக்ஸ்பெக்ட் பண்றோம், வந்துட்டு நடக்கல எக்ஸ்பெக்ட் பண்றோம். அடுத்த வருஷம் 5 இயர்ஸ்ல ஒவ்வொரு வருஷமும் ஃபார் அன் எக்ஸாம்பிள் முதலாவது வருடம் நம்மளுக்கு 5 lakhs வருது, 5 lakhs வந்துட்டு ஃபர்ஸ்ட் இயர்ல வருது, செகண்ட் இயர்ல வந்துட்டு 2 lakhs வருது எக்ஸ்பெக்ட் பண்றோம். பேஸ்ட் ஆன் த நாலேஜ், மேனேஜர்ஸுக்கு நாலேஜ் எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் இருக்குதானே, மெனி ஃபேக்டர்ஸ் வந்து இம்பாக்ட் பண்ணுது கம்பெனில. அந்த பேஸ்ட் ஆன் தட் அந்த அடிப்படையில வந்துட்டு என்ன செய்யறாங்க, ஃபர்ஸ்ட் இயர்ல
அந்த குறிப்பிட்ட சொத்தால நம்ம எங்களுக்கு இந்த நிறுவனத்துக்கு 5 lakhs வரும். 2வது வருஷம் 2 lakhs வரும். 3வது வருடம் 4வது வருடம் 5வது வருடம் ஒவ்வொரு வருடமும் இவ்வளவு வருதுன்னு எக்ஸ்பெக்ட் பண்றோம். இந்த எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வந்துட்டு ஃபியூச்சர் வேல்யூ, நாட் அ கரண்ட் வேல்யூ. ஃபியூச்சர் எதிர்கால வேல்யூ இன்னும் நடக்கல. ஆனா நம்ம இப்ப எதிர்பார்க்கிறோம் இவ்வளவு வரலாம், ஃபர்ஸ்ட் இயர்ல இவ்வளவு வரலாம், செகண்ட் இயர்ல இவ்வளவு வரலாம், தேர்ட் இயர்ல இவ்வளவு வரலாம் என்று நம்ம எக்ஸ்பெக்ட் பண்றோம். இந்த எக்ஸ்பெக்ட் பண்ற எதிர்கால பெறுமதிய நிகழ்கால பெறுமதிக்கு மாத்திரம். ஒரு டிஸ்கவுண்ட் அமௌண்ட் இருக்குது, ஒரு நம்ம டிஸ்கவுண்ட் ரேட் ஒன்று இருக்குது. ஃபார் அன் எக்ஸாம்பிள் இன்ஃபிளேஷன். இந்த 5 lakhs வந்துட்டு ஃபர்ஸ்ட் இயர்ல தானே வந்துட்டு இப்ப வந்துட்டு நம்ம பிரசன்ட் வேல்யூக்கு மாத்திரம். இப்ப கரண்ட் இயருக்கு மாத்திரம் போற மாத்தி என்ன பெறுமதி, அதுல பெறுமதி எவ்வளவுன்னு நம்ம கால்குலேட் பண்ணோம்னா தற்போதைய பெறுமதி அல்லது பிரயோக பெறுமதின்னு சொல்றோம். இது இப்பே கரண்டா சந்தையில இருக்கிற பெறுமதியும் அல்ல, ஒரு பொருளை கொள்வனவு செய்யும் பொழுது கொடுத்த பெறுமதியும் அல்ல. இது எதிர்பார்க்கிற எதிர்காலத்தில் எவ்வளவு காசு நம்மளுக்கு உள்வரும் வெளி போகும் என்ற அடிப்படையில அல்லது இவ்வளவு காசு நம்மளுக்கு உள்வரும் ஃபியூச்சர்ல நினைச்சு அதை வந்துட்டு பிரசன்ட் அமௌண்ட்டுக்கு மாத்தினோம்டா அதுதான் வந்து தற்போதைய பெறுமதின்னு சொல்றோம். பிரசன்ட் வேலுக்கு மாத்தினோம்டா அதுதான் தற்போதைய பெறுமதி. சரியா? ஓகே, இது வந்துட்டு 3வது. 4வது வந்துட்டு நிகழ்கால கிரயம், கரண்ட் காஸ்ட். இது என்னண்டா வந்துட்டு ஒரு இத செயற்பாடு பதியறதுக்கு அந்த சொத்து மாதிரி ஒரு சொத்து நம்மகிட்ட இருக்கின்றா, தற்போதுள்ள ஒரு சொத்து, அதே மாதிரி ஒரு சொத்து அதற்கு சமமான சொத்தொன்று என்ன பெறுமதியோ, சந்தையில என்ன பெறுமதியோ அந்த பெறுமதியில வந்துட்டு பதிவு செய்வோம்னா அது நிகழ்கால கிரயம். தற்போது அதே சொத்து அல்லது சமமான சொத்துக்கள் கொள்வனவு செய்யும் பொழுது அந்த சொத்துற பெறுமதியில வந்துட்டு அந்த இட்ஸ் மீன் ஒரு சொத்து நம்மகிட்ட இருக்குது, அதுல பெறுமதி நம்ம பார்க்கணும். இப்ப வந்துட்டு அதே மாதிரி ஒரு சொத்து அதுக்கு சமமான சொத்து இப்ப வந்துட்டு என்ன பெறுமதியில இருக்குதோ அந்த பெறுமதியில வந்துட்டு பதிவு செய்வோம்டா, நம்மகிட்ட இருக்கிற சொத்தை பதிவு செய்வோம்டா அது நிகழ்கால கிரயம், கரண்ட் காஸ்ட்னு சொல்லுவோம். அதே மாதிரி பொறுப்பும் வந்துட்டு எவ்வளவு உண்மையாக அதுல உண்மையா இப்பய காலத்துல வந்துட்டு அதே மாதிரி ஒரு பொறுப்பு வந்துட்டு இப்ப எவ்வளவு பெருமதியா இருக்குதோ அந்த பெருமதியில வந்துட்டு பதிவு செய்வோம்டா அது நிகழ்கால கிரயம்னு சொல்லுவோம். 4 வகையான மெஷர்மெண்ட்ஸ் இருக்குது. ஒன்று ஹிஸ்டாரிக்கல் வரலாற்று கிரயம்னு சொல்றது, ஒரு 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 நடவடிக்கை நடக்கும் பொழுது அந்த நேரத்துல எவ்வளவு நம்ம காசு வருதோ இல்லாட்டி போகுதோ அது வந்துட்டு வரலாற்று கிரயம். அடுத்தது வந்துட்டு நடப்பு பெறுமதின்னு சொல்றது தற்போது சந்தையில உள்ள பெறுமதி. தற்போதைய பெறுமதி அல்லது பிரத்யோக பெறுமதி என்று சொல்றது வந்துட்டு எதிர்காலத்துல எதிர்பார்க்கிற காசு உள்வரவை வந்துட்டு பிரசன்ட் வேலுக்கு மாத்திர ஃபியூச்சர் வேலுவை பிரசன்ட் வேலுக்கு மாத்தி பெறுமதியை கணிப்பிடுவோம்னா அது தற்போதைய பெறுமதி. நிகழ்கால கிரயம் வந்துட்டு ஒரு சொத்து நம்மகிட்ட இருக்கிற சொத்து அதே மாதிரி ஒரு சொத்து அல்லது அதுக்கு சமமான சொத்துட தற்போதைய பெறுமதி என்னையோ அந்த பெறுமதியில வந்துட்டு அல்லது பொறுப்புகள் கொடுத்துக்க வேண்டிய அந்த டைம்ல என்ன பொறுப்பு அதுக்கு ஈக்குவலான அதோட பெறுமதி எவ்வளவோ அந்த பெறுமதியில பதிவு செய்வோம்டா அது நிகழ்கால கிரயம்னு சொல்லுவோம். ஓகே, சோ இந்த மெத்தட்ல வந்து நம்ம பதிவு செய்யலாம். முக்கியமாக ஹிஸ்டாரிக்கல் காஸ்ட் வந்துட்டு யூஸ் பண்ணப்படுது. அதோட சில டைம்ல சில அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்குது வந்துட்டு ஃபேர் வேல்யூ, நடப்பு பெறுமதி. இப்ப சந்தையில உள்ள பெறுமதி கூடியிருக்குமென்ற சொத்து கூடியிருக்குமென அந்த சொத்து கூடின அமௌண்ட்டும் ஆட் பண்ணி காட்டணும். உண்மையான பெறுமதி இப்பயான பெறுமதி கூடித்தானே இருக்கு, 2 மில்லியனை மாறிட்டுன்னா அந்த 2 மில்லியன் காட்டுப்படணும். சோ அதுல இருக்கிற இலாபம் ரீவேல்யூவேஷன்ஸ் ப்ராஃபிட் வந்து உரிமையாளர் சிந்தடையணும்னு சொல்லிட்டு அந்த பதிவும் செய்யணும்.
ஸோ அதே மாதிரி சம்டைம் சம்டைம் யூஸ் பண்ணலாம், தற்போதைய பெறுமதி முறையை யூஸ் பண்ணலாம். அதே மாதிரி குறிப்பிட்ட ஒரு சொத்துட உண்மையா நம்மளுக்கு அதோட பெருமதி தெரியாத சந்தர்ப்பத்தில் அதோட சம்பந்தப்பட்ட ஒரு சொத்து, அதுக்கு சமமான சொத்து எவ்வளவு பெருமதியோ அந்த பெருமதியில நம்ம பதிவு செய்யலாம். சோ எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணியதாக நம்ம நிதி கூற்றுகளை ப்ரிப்பேர் பண்ணி கொள்ள முடியும். சோ இதுதான் நிதி கணக்கீட்டு மதிப்பீட்டு முறை. சோ இதுல வந்துட்டு நம்ம விலகி கொண்டோம் நிதி கூற்றுல உள்ள பண்புகள் என்ன, நிதி கணக்கீடு எவ்வாறு முகாமை கணக்கீடு வேறுபடுது, அதோட பாவனையாளர்கள் யாரு, அதோட செயல்முறை என்ன, ப்ராசஸ் என்ன, நிதி கூற்றுல பயன்படுத்துற கூறுகளை எவ்வாறு மெஷர்மெண்ட்ஸ் மதிப்பீடு செய்யலாம், என்னென்ன மெத்தட்ல என்னென்ன முறையில மதிப்பீடு செய்யலாம்னு சொல்லிட்டு பார்த்தோம். இதுதான் வந்துட்டு இன்ட்ரடக்ஷன்ஸ் டு ஃபைனான்சியல் அக்கவுண்டிங். ஸோ தேர்ட் சாப்டர் வந்துட்டு மூணாவது சாப்டர். இதை நான் ஆக்சுவலா நான் இன்றைக்கு கம்ப்ளீட் பண்ணணும்னு நினைச்சேன். பட் டைம் போதாது, வந்துட்டு 3 hours எடுத்திருக்கேன் வந்துட்டு. ஸோ இதை வந்துட்டு நாளைக்கு கண்டினியூ பண்ணுவோம்னு நான் விரும்புறேன் வந்துட்டு. ஸோ டுமாரோ we will continue. So what about tomorrow? We'll take the lectures early morning. So I have some work later. எப்படி வந்துட்டு நேரத்துக்கு எடுப்போமா வந்துட்டு லெக்சர்ஸ் நாளைக்கு வந்துட்டு ஒரு 6க்கு உங்களுக்கு பாசிபிளா? 6 to 8 இல்லாடி 9 வரைக்கும் எடுக்கிறதுக்கு உங்களுக்கு ஓகேன்னு நான் எடுக்கிறேன் வந்துட்டு. நைட் டைம்லயே போடுங்கன்னு சொல்லிருக்கீங்க. நைட் டைம் பாசிபிள், சம்டைம் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் எனக்கு என்ன ஒர்க் வருமென்று சொல்லிட்டு. அப்படி ஃப்ரீ இருக்குமென்னு நான் போடுறேன் வந்துட்டு. ஆனா எதுக்கு எந்த நேரம் நீங்க அந்த வாட்ஸ்அப்ல ஒரு அடிக்கடி நீங்க அத வாட்ஸ்அப்ப கொஞ்சம் செக் பண்ணி கொள்ற ஆக்களா இருக்கணும் வந்துட்டு. சம்டைம் 1 ஹவருக்கு முதலும் நான் வந்துட்டு சம்டைம் லிங்க் வந்துட்டு போடலாம். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்க ஜாயிண்ட் ஆகணும். சிலவங்க வந்துட்டு 5 hours 6 hours இல்லாட்டி 1 டேக்கு பிறகும் பாக்குறவங்களும் இருக்காங்க வாட்ஸ்அப்ப. ஸோ அடிக்கடி அந்த வாட்ஸ்அப்பை செக் பண்றதுக்கு ப்ளீஸ் பார்த்துக்கொள்ளுங்க. ஏன்னா சம்டைம் ½ an hourக்கு முதல்ல இல்லாட்டி 1 hourக்கு முதல்ல நான் வந்துட்டு லிங்க் போடலாம். சம்டைம் நான் வீக் டேஸ்லயும் எடுப்பேன் வந்துட்டு. வீக் டேஸ்ல இட் மீன் ஈவினிங் டைம். ஈவினிங் மீன் உங்களோட ஆஃபீஸ் டைம் முடிஞ்சதுக்கு பிறகு ஒரு 6 o'clock இல்லாட்டி 6:30 மட்டும் நைட் டைம்ல எடுக்கக்கூடிய பாசிபிள் இருக்குது. கம்ப்ளீட் பண்ணணும். இது டோட்டலா 12 hours. இந்த செமினார் வந்துட்டு 12 hours வந்துட்டு. இது 3 credit சப்ஜெக்ட். அதனால ஒரு கிரெடிட்டுக்கு 4 hours அலோகேட் பண்ணப்பட்டிருக்கு. ஒரு கிரெடிட்டுக்கு 4 hours. அப்ப இது 3 கிரெடிட் 3 hours. எக்ஸாம் வந்துட்டு 3 hours பேப்பர்ஸ் தானே. அப்ப வந்துட்டு 3 into 4. ஸோ the 12 hours இந்த சப்ஜெக்டுக்கு 12 hours வந்துட்டு. ஸோ 12 hours நான் கம்ப்ளீட் பண்ணணும். ஸோ 12 hours மேலதிகமாக எடுக்கலாம். ஸோ எனிஹவ் ஐ வில் ட்ரை டு கம்ப்ளீட் வித்தின் த maximum I will try to take the lectures tomorrow 6 o'clock. 6 to 8 or 9 o'clock like that. For the 2 hours or 3 hours I will take this chapter 3 and the 4. ரெண்டையும் நான் ஆல்மோஸ்ட் கவர் பண்றதுக்கு பாக்குறேன் வந்துட்டு. ஸோ எனிஹவ் நான் சொல்றேன், ஒன்ஸ் அகைன் சொல்றேன், வாட்ஸ்அப் அடிக்கடி செக் பண்ணிக்கொள்ளுங்க. டைமை சம்டைம் நான் சேஞ்ச் பண்ணிக்கொள்ளலாம், ஏதாவது தங்கி கொள்ளலாம் வந்துட்டு. ஸோ அதுக்காக வேண்டி அடிக்கடி செக் பண்ணிக்கொள்ளுங்க. ஸோ சம்டைம் வீக் டேஸ்ல 6:30 இல்லாட்டி 6க்கு பிறகு எடுக்கக்கூடிய சந்தர்ப்பம் கிடைக்கும் மட்டும் எடுப்பேன் வந்துட்டு. ஸோ இன்றைக்கு நான் லெக்சர்ஸை முடிச்சுட்டு நாளைக்கு இன்ஷா அல்லாஹ் மீட் பண்ணுவோம் உங்களை. ஓகே, தேங்க்யூ வெரி மச். ஹேவ் அ நைஸ் டே. மேடம் எக்ஸ்கியூஸ் மீ. எஸ், ரெக்கார்டிங் ஷேர் பண்ணுவீங்களா மேடம்? ரெக்கார்டிங்கா? விளங்கலையா? பாருங்க, நீங்க இத ஃபர்ஸ்ட்டுக்கு பாருங்க. லாஸ்ட் சம்டைம் பாசிபிள் இருந்தா ஃபைனல் எண்ட் ஆஃப் திஸ் செமிஸ்டர் செமினார்
பாப்போம் 7 மணி நான் ஷேர் பண்ணிக்கொள்ளுவேன். ஸோ இப்போ ஃபெஸ்ட்டுக்கு நீங்க எல்லாரும் ஜாயின்ட் ஆகி நான் வழங்கப்படுத்துறது இந்த இது 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 பார்த்தீங்கன்னா நல்லா வந்துட்டு ஸோ இட்ஸ் பாசிபிள் ஐ வில் ஷேர் லேட்டர். Okay, madam. Thank you so much.